வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வழமை போலவே இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஈழத்தமிழ் மக்களின் புலம்பெயர் சமூக பரப்பில், அதாவது டயஸ்போரா பரப்பில் கனடாவுக்கென தனியான ஒரு வகிவாகம் இருக்கின்றது. ஏனென்றால் ஈழத்தமிழர்களின் டயஸ்போரா பரப்பில் கனடாவில் தான் மிக அதிக குடிப்பெரம்பல் உள்ளது. அவ்வாறாக இருக்கக்கூடிய கனடாவின் பிரண்டன் நகரில் தமிழீழ தேசிய கொடி நாள் நேற்று இடம்பெற்றது. ஏற்கனவே கனடாவின் முக்கிய நகரான பிரண்டன் தமிழீழ தேசிய கொடி நாளை அங்கீகரித்துவிட்ட நிலையில் நேற்று பிரண்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தலைமையில் கேன்வலன்ஸ் சதுக்கத்தில் தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்பட்டது. ஏராளமான புலம்பெயர் தமிழ் மக்கள் மற்றும் கனேடிய அரசியல்வாதிகளின் பிரசன்னத்துடன் இந்த நிகழ்வு இடம்பெற்ற நிலையில், அந்த நிகழ்வு இடம்பெற்று சில 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள இலங்கை தீவில், அந்த தீவின் இனமுரண்பாடுகள் இன்னமும் முடிவுக்கு கொண்டு வரப்படாத நிலையில், அந்த தீவில் ஸ்ரீலங்காவின் தலைநகரில் நேற்று ஒரு முக்கிய காட்சி தெரிந்தது. தலைநகர் கொழும்பின் புறநகரான நுகேகொடையில் உள்ள ஆனந்த சமரக்கோன் திறந்தவெளி அரங்கில் ராஜபக்சேக்கள் மற்றும் அவர்களின் பங்காளிகள் நேற்று கடும் மழைக்கு மத்தியில் ஒரு பல பரீட்சையை நடத்தி காட்டியமையே இந்த அரங்க காட்சியாகும். ராஜபக்சேக்களின் எதிராளிகளான அனுரதரப்பு என்னதான் தெஹிவளை மற்றும் கொகுவலையில் இருந்து நுகேகொடை நகருக்கு செல்லும் பல பகுதிகளின் வீதியோரங்களில், வீதி விளக்கு கம்பங்களில் பச்சை புல்கட்டுக்களை கட்டி தொங்கவிட்டு நேற்றைய பேரணியில் எருமைகள் மட்டுமே கலந்து கொள்ளும் என்ற ஒரு எள்ளல் கருத்தியலை விதைக்க முயன்றாலும், அதேபோல இந்த புல்கட்டுக்கு பின்னால் ராஜபக்சேக்களின் பரம்பரை அரசியலுக்குள் பிரவேசித்துக் கொள்ள முன்னர் அம்பாந்தோட்டையில் இருந்து கொழும்புக்கு களவாக மாடு கடத்தும் தொழிலை செய்தமை குறித்த ஒரு எள்ளல் குறியீடுதான் இது என்ற கிசுகிசுப்பு செய்திகளும் பரவிய நிலையில்தான் நேற்றைய மகாஜன கண்ட என்ற பேரணி மூலம் ராஜபக்சேக்கள் இலங்கையர்களுக்கு ஒரு செய்தியை வழங்க தலைப்பட்டனர். நுகேகொடவில் கூடிய இந்த கூட்டத்துக்கு கூட்டு எதிர்க்கட்சி கூட்டம் என்ற அடையாளம் பொதுவாக இருந்தாலும், முத்திரை குத்தப்பட்டாலும், இந்த கூட்டம் ராஜபக்ஷ வலையமைப்புடன் இணைந்துள்ள ஒரு கூட்டம் என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது. ரணில், மைத்திரி போன்றவர்கள் இந்த கூட்டு எதிர்க்கட்சி கூட்டத்தில் பங்கேற்காமல் நழுவிக்கொண்டாலும், அவர்களின் அடியில் இருக்கும் பல மோசடி முகங்களும் ராஜபக்சேக்களின் வலையமைப்புடன் தொடர்பு கொண்டு இருப்பது பகிரங்கமான ஒரு விடயம். இந்த தொடர்புள்ள முகங்கள் நேற்றைய பேரணியில் தமது தலைகளை காட்டியிருந்தன. இதற்கும் அப்பால் திருமலையில் அடாவடியாக ஒரு புத்தர் சிலை குந்த வைக்கப்பட்ட சம்பவத்தால் வலிந்து சீற்றத்துக்குள்ளாகும் பௌத்தவாதிகள் இந்த கூட்டத்துக்குள் புகுந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் இலங்கையின் பௌத்தத்தின் காவலர்கள் தாமே என்ற ஒரு அடையாளமும் விரவவிடப்பட தலைப்பட்டது. இந்த அணியால் நேற்றைய பேரணியில் ஒலிக்க விடப்பட்ட பௌத்த தேசியவாத கொட்டலிகளே இதற்கு ஆதாரத்தை வழங்கியிருந்தன. இலங்கையில் பௌத்தத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது, சிங்களவர்களுக்குரிய எதிர்ப்பு வலுக்கின்றது, வெளிநாட்டு செல்வாக்கும் அரசு சார்பற்ற என்ஜிஓக்களின் சதியும் அதிகரிக்கின்றது போன்ற அரத பழசான ஒலிகளை நவீன தினுசாக்கி இனிப்பு தடவி நேற்றைய பேரணியிலும் இந்த முகங்கள் ஒலிக்கவிட்டன. இதன் ஒரு கட்டமாக நேற்றைய பேரணி ஊடாக அரசியலுக்கு புதிதாக 2.0 நாமல் என்ற பரிவட்டம் கட்டப்பட்ட நாமல் பேபியும் பல சூளுரைகளை விடுத்துக் கொண்டார். அரசாங்கத்தை கவிழ்க்கப் போவதாக சூளுரை விடுத்தார். அதேபோல இந்த பேரணியில் பங்கேற்ற ஹரைன் பெர்னாண்டோ போன்ற முகங்கள் தாம் சிறையில் அடைக்கப்பட்டாலும் ஓயவே ஓயமாட்டோம் என்ற சினிமாத்தனமான கொட்டலியையும் வெளியிட தலைப்பட்டார்கள். ஆனால் சிறையில் அடைத்தாலும் ஓயவே ஓயோம் என கூக்குரல் இட்ட இந்த அணியின் முக்கிய முகமான பசில் ராஜபக்ச தனக்குரிய வழக்கை எதிர்கொள்ள அஞ்சி இடதுகால் இழுத்துவிட்டது, அந்த காலால் இயக்கமாக இயங்கிக் கொள்ள முடியவில்லை என
நீதிமன்றத்தில் ஓலமிட்டு தன் மீதான பிடியாணை பிறப்பிப்பை தவிர்த்த தில்லாலங்கடியும் நேற்று தான் நடந்தது. ராஜபக்ஷ பேரணியின் நோக்கங்கள் குறித்து மேலும் பார்த்துக் கொள்வதற்கு முன்னர் நேற்று பசில் ராஜபக்சவுக்கு பிடியாணை பிறப்பிக்க கூடும் என எதிர்பார்ப்பை உருவாக்கிய இந்த வழக்கின் விவரங்கள் குறித்து உங்களுக்கு சில விடயங்களை சொல்லத்தான் வேண்டும். பசில் ராஜபக்சவை பொறுத்தவரை தான் சட்டவிரோதமாக சேகரித்த பணத்தின் ஒரு பகுதியை பயன்படுத்தி மாத்தறை பிரவுன் ஹில் அல்லென்றால் மண்ணிற மலை எனப்படும் பகுதியில் சட்டவிரோதமாக கொள்வனவு செய்த நிலம் குறித்த இந்த வழக்கின் விவரங்கள் சுவாரஸ்யமானவை. வழமை போலவே நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது வழமை போலவே பசில் ராஜபக்ச தரப்பு நீதிமன்றத்தை ஏமாற்றி இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை அடுத்த வருடம் மே மாதம் வரை ஒத்திவைக்கும் அளவுக்கு தந்திரோபாயமான நகர்வுகளை செய்து அதில் ஒரு தற்காலிகமான வெற்றியையும் பெற்றுவிட்டது. ஏனென்றால் நீதிமன்றம் இந்த வழக்கை அடுத்த வருடத்தின் மே மாதத்துக்கு ஒத்திவைத்திருக்கின்றது. ஆனால் இந்த ஏமாற்று வேலைக்காக பசில் ராஜபக்ச தரப்பு மிக நுட்பமான கரணங்களாக நீதிமன்றத்தில் எடுத்துவிட்டிருக்கின்றது. நேற்றைய வழக்கு விசாரணையில் தோன்றுவதற்கும் இலங்கைக்கு பயணம் செய்து கொள்வதற்கும் பசில் ராஜபக்ச ஏற்கனவே விமான பயணச் சீட்டுகளை முன்பதிவு செய்ததாகவும், ஆனால் பின்னர் மருத்துவர் அவரை விமான பயணத்தை செய்யக்கூடாது என அறிவுறுத்தி கொண்டதால் இந்த டிக்கெட்டுகள் அனைத்தும் கேன்சல் செய்யப்பட்டதாகவும் பசிலின் சட்டவாளர் தரப்பு நீதிமன்றத்தில் நேற்று அடித்துவிட்டது. குறிப்பாக பசில் ராஜபக்சவுக்கு அவரது இடது காலில் சியாட்டிகா நோய் தாக்கம் இருப்பதால் அவர் விமான பயணத்தை செய்ய முடியாது என நீதிமன்றத்தில் கூறப்பட்டது. ஆனால் யதார்த்தமாக நோக்கினால் தினசரி லட்சக்கணக்கான சியாட்டிகா தாக்கக்காரர்கள் விமானங்களில் உலகளாவிய ரீதியில் பயணம் செய்யும் போது பசில் ராஜபக்சவுக்கு மட்டும் இவ்வாறாக பயணத்தை செய்ய முடியவில்லை என அவரது மருத்துவ அறிக்கைகளை எடுத்துவிட்டு அதன் காரணத்தில் அவரது தரப்பு மீண்டும் நீதிமன்றத்தில் ஒரு தவணையை பெற்றிருக்கின்றது. இதற்காகத்தான் ஏற்கனவே விமான பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் அவ்வாறாக பதிவு செய்யப்பட்ட இந்த டிக்கெட்டுகள் மீண்டும் கேன்சல் செய்யப்பட்டதாகவும் ஒரு சோதனையான காரணம் நீதிமன்றத்துக்கு சொல்லப்பட்டது. இந்த நிலையில் பசில் ராஜபக்ச வேண்டுமென்றே நீதிமன்றத்தில் தோன்றுவதை தவிர்ப்பதற்காக இவ்வாறான பொய்க்காரணங்களை கூறுவதான சந்தேகம் தமக்கு இருப்பதாக ஸ்ரீலங்காவின் சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதி நீதிமன்றத்தில் தெரிவித்துக் கொண்டார். அத்துடன் பசில் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ காரணங்களில் உள்ள முரண்பாடுகளையும் அரச சட்டவாளர் தரப்பு நீதிமன்றத்துக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டது. எனினும் இந்த வழக்கு 2026 மே மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் இந்த விசாரணைக்கு பசில் ராஜபக்ச தோன்றாவிட்டால் அவருக்காக பிணை நின்றவர்களுக்கு சிக்கல் வரும், பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்ற எச்சரிக்கையும் நேற்று நீதிமன்றத்தில் விடுக்கப்பட்டது. ஆனால் அடுத்த வருடம் இதே வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது என்னென்ன காரணங்களை பசில் ராஜபக்ச அடுக்கப் போகின்றதோ என்பது வேறு விடயம். ஏனென்றால் கடந்த மே மாதத்தில் இந்த வழக்கு இடம்பெற்ற போது பசில் ராஜபக்ச கதிரை ஒன்றில் இருந்து கீழே விழுந்ததால் அவரது கழுத்தில் காயம் ஏற்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் பசிலின் எக்ஸ்ரே உட்பட்ட மருத்துவ அறிக்கைகளில் எலும்பு முறிவுகள் எதுவும் இல்லை என்பதை ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் திணைக்களம் நேற்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. மருத்துவ அனுமதி படிவத்தில் பசிலுக்கு விமானத்தில் சிறப்பு இருக்கை அல்லது தனியான ஆக்சிஜன் விநியோகம் எதுவும் தேவையில்லை என்பது அந்த பதிவில் இருப்பதாகவும் அரசு தரப்பு சட்டவாளர்கள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். எது எவ்வாறோ வேண்டுமென்றே மருத்துவ கதைகள் சோடிக்கப்பட்டு இப்போதைக்கு பசில் ராஜபக்ச நீதிமன்றத்தில் இருந்து தற்காலிகமாக தப்பியிருக்கின்றார். இதே சமகாலத்தில் பசில் ராஜபக்சவுக்கு ஒரு கிடுக்குப்பிடியை போடவில்லையே என்ற ஒரு அதிருப்தி நிலையுடன் அரசு தரப்பு சட்டவாளர்கள் நேற்று நீதிமன்றத்தை விட்டு அகன்ற பின்னர்தான் நுகேகொடை பேரணியில் ராஜபக்சக்களும் அவர்களின் பங்காளிகளும் தோன்றி இலங்கையருக்கு வரிகள் தளர்த்தப்பட வேண்டும் எனவும் சட்டம் ஒழுங்கு மீட்கப்பட வேண்டும் எனவும் அரசாங்கம் இதற்காக வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த வருடம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற்ற போது அனுர தலைமையில் இதே நுகேகொடை மைதானத்தில் அவர்களுக்கென திரண்ட மக்கள் தொகையின் அளவுக்கு நேற்று ராஜபக்சேக்கள் மற்றும் அவர்களின் 16 பங்காளி தரப்புகளால் கூட்டத்தை திரட்டிக் கொள்ள முடியவில்லை என்றாலும் கணிசமாக திரண்ட இந்த கூட்டம் ஒரு செய்தியை சொல்லத்தான் செய்கின்றது. இந்த பேரணியின் உண்மையான சூட்சுமம் நாமல் ராஜபக்சவுக்கு அரசியல் பரிவட்டம் கொண்ட நோக்கம் கொண்டது என்பது எவ்வளவு உண்மையோ
அவ்வளவு உண்மையாக இன்னொரு விடயம் இருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவராக இப்போது சஜித் ராஜபக்ஷ இருந்தாலும் அந்த அணியால் இப்போதைக்கு இந்த அளவு கூட்டத்தை கூட்டி காட்ட முடியாது என்பதுதான் இந்த உண்மையாகும். நேற்று ராஜபக்சர்கள் கூட்டிய இந்த கூட்டமானது அதிகாரபூர்வ எதிர்க்கட்சியான சஜித் அணியை உரச தலைப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் ராஜபக்ச தரப்பை விட சஜித் தரப்புக்கு அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் தாம் தான் உண்மையான ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி என்பதை நேற்றைய பேரணியூடாக ராஜபக்ச தரப்பு சிங்கள மகாஜனதாவுக்கு சொல்ல தலைப்படுகின்றது. இந்த மேடையில் ஏறிய பொதுஜன பெரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் என கருதப்படும் கீதநாத் காசிலிங்கம் அனுர அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை என சொல்லிக் கொண்டார். குறிப்பாக 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாகவும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தில் சீர்திருத்தங்களை செய்வதாகவும் அனுர உறுதியளித்ததாக கூறிய கீதநாத் காசிலிங்கம் அவ்வாறான உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றார். இந்த பிரச்சனைகளில் தமது கட்சியின் நிலைப்பாடு, அதாவது ராஜபக்சேக்களின் நிலைப்பாடு மாறவில்லை என்றும் வடக்கு கிழக்குக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை அனுர அரசாங்கம் இனிமேல் புறக்கணிக்க முடியாது என யாழ்ப்பாணத்தில் உள்ள ராஜபக்சவின் முகமை குரல் எழுப்பிக் கொண்டாலும் இவ்வாறாக ஒப்புக்கு சப்பாக அவர்களால் கூறப்படும் இந்த காரணங்களை விட இந்த பேரணி முழுக்க சிங்கள தேசிய மீட்புக்கான அடையாளத்தை தான் மறைமுகமாக கமுக்கமாக கொண்டிருப்பது பகிரங்கமானது. என்னதான் ஏகேடிஆர் தரப்பு இந்த பேரணியில் கலந்து கொள்பவர்களை எருமைகளாக சித்தரித்து புல்கட்டுகளை தொங்க விட்டாலும் நேற்றைய கூட்டத்தில் பழைய சிங்கள பௌத்த கடும்போக்கு கூட்டணியின் செய்திகள் மீண்டும் சொல்லப்பட முனைந்தவை இலங்கை தீவுக்கு நல்ல செய்தி அல்ல. குறிப்பாக 2002 பொருளாதார நெருக்கடியுடன் தோற்கடிக்கப்பட்ட தமது அதிகாரத்தை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொள்வதற்காக இலங்கையை சீர்குலைத்த பௌத்த முன்னுரிமை கூக்குரல் அணிதிரட்டலுடன் இந்த குரல்கள் நேற்று ஒலித்துள்ளன. இந்த பேரணி இடம்பெற 5 நாட்களுக்கு முன்னர் திருமலையில் ஒரு புத்தர் சிலை அடாவடியாக குந்த வைக்கப்பட்ட நகர்வை நோக்கிக் கொள்ளும் போது இந்த பேரணியின் நோக்கங்களும் புலப்படுகின்றன. இந்த மேடையில் ஏறிய ராஜபக்சேக்களின் யாழ்ப்பாண முகவர் கீதநாத் காசிலிங்கம் என்னதான் முழங்கிக் கொண்டாலும் அவரது குரலை விட சிங்கள பௌத்த தேசியவாதத்தை தூக்கி பிடிக்கும் உதய கமன்பில போன்றவர்களின் சிங்கள பௌத்த பாரம்பரியத்தை காக்கும் அழைப்பு குறித்த உரைகளுக்குத்தான் இந்த பேரணியில் ஆர்ப்பரிப்புகள் எழுந்திருந்தன. இதுவாரோ நேற்றைய நுகைகொட கூட்டம் இப்போதைக்கு 2002 அறகலையா போன்ற அபாயங்களை அனுர தரப்புக்கு உருவாக்கக்கூடிய சாத்தியங்கள் இல்லாமல் விட்டாலும் தமது ஆட்சி உருவாக்கிய நோக்கத்தை அனுர தரப்பு தொடர்ந்தும் பலவீனமாக நகர்த்த தலைப்பட்டால் ராஜபக்சேக்கள் மீண்டும் ஏதோ ஒரு வகையில் இலங்கை தீவில் எழுச்சியுறுவார்கள் என்பது நேற்று இந்த பேரணி மூலம் சொல்லப்பட்டிருக்கின்றது. வெறுமனவே வார்த்தை ஜாலங்களுடன் அனுரகுமார் திசாநாயக்கா உரையாற்றி ஓய்வது அவரது அணியை பொறுத்தவரை ராஜபக்சேக்களால் அவருக்கு சவால்களை அதிகரிக்குமே தவிர குறைக்காது என்பதும் நேற்றைய இந்த பேரணியில் தென்பட்டுள்ளது. ஏனென்றால் தென்னிலங்கையில் சிங்கள பௌத்த தேசியவாதம் அவ்வப்போது மீண்டும் இவ்வாறான அரிதார அடையாளங்களுடன் எழுவது ஒரு தொடர்கதை என்பதும் இங்கு நினைவூட்டத்தக்க ஒரு விடயமாகும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ரஷ்ய உக்ரேனிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் உக்ரேனின் பங்களிப்பு இல்லையென்றால் கலந்தாய்வுகள் இல்லாமல் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து தயாரித்த 28 அம்ச திட்டத்தை உக்ரேனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கொள்வதற்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் 1 வாரத்துக்கும் குறைவான கால அவகாசத்தை வழங்கியமை ஜெலன்ஸ்கிக்கு பெரும் நெருக்கடியையும் சவாலையும் உருவாக்கியுள்ளது. ட்ரம்ப் முன்வைத்த இந்த திட்டம் ரஷ்யாவுக்கு உக்ரேனிய பிரதேசங்களை விட்டுக் கொடுக்கவும், உக்ரேனிய ராணுவத்தின் அளவை அரைவாசியாக குறைக்கவும், நேட்டோவில் இணையும் உக்ரேனிய திட்டத்தை கைவிடவும் அழுத்தம் கொடுப்பது வெளிப்படையானது. இந்த நிலையில் உக்ரைன் தனது மதிப்பை இழப்பதா அல்லது அமெரிக்காவை இழப்பதா என்ற முக்கிய தெரிவில் இருப்பதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த திட்டத்திற்கு ஜெலன்ஸ்கியின் ஒப்புதல் தேவை என குறிப்பிட்ட ட்ரம்ப் இதனை ஏற்பதை தவிர ஜெலன்ஸ்கிக்கு வேறு வழியில்லை என குறிப்பிட்டதன் ஊடாக ஒரு வகையில் ஜெலன்ஸ்கி கடுமையான அழுத்தத்தை வழங்கி வருகின்றார். உக்ரைனுக்கு இந்த திட்டம் பிடிக்கவில்லை என்றால் அந்த நாடு தொடர்ந்தும் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் போரிட வேண்டும் என ட்ரம்ப் செய்தியாளரிடம் கூறியிருக்கின்றார். முன்னதாக ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் தனது பாதுகாப்பு பேரவை மாநாட்டில் அமெரிக்காவின் முன்மொழிவில் இறுதி தீர்வுக்கான அடிப்படையை உருவாக்க முடியும் என தான் நம்புவதாக கூறியிருக்கிறார். அத்துடன் கடந்த மாதம் அலாஸ்காவில் ட்ரம்புடனான
பேச்சுக்களின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட விடயங்களில் சில நெகிழ்வுத்தன்மைகளை காட்டுவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் புட்டின் கூறுகிறார். ட்ரம்பின் முன்மொழிவு வெளிப்பட்டதிலிருந்து பல ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்தாலும் அமெரிக்கா ஐரோப்பிய தலைவர்களை சட்டை செய்ததாக தெரியவில்லை. குறிப்பாக உக்ரைனின் பிரசன்னம் மற்றும் அதன் கலந்தாய்வுகள் இல்லாமல் உக்ரைனின் தலைவிதி அமெரிக்காவால் இல்லைன்னா ரஷ்யாவால் தீர்மானிக்கப்படக்கூடாது, இவ்வாறான திட்டங்களால் முடிவுகள் எடுக்கப்படக்கூடாது என ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் வலியுறுத்தி கொண்டாலும் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களை சட்டை செய்யவில்லை. இந்த நிலையில் அமெரிக்காவுடன் ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் நேற்று பேசியதாக தெரிகின்றது. இந்த திட்டத்தை ஜெர்மன் சான்சலர் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டிருப்பதான தகவல்கள் வந்துள்ளன. இந்த தகவல்கள் உக்ரைனுக்கு இன்னொரு வகையில் பாதகத்தை வழங்கிக் கொள்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.